ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும் லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு, ஒரு நிறுவனத்தினுடைய PE ரேஷியோ எப்ப குறையும் எப்ப கூடும். ஒரு நிறுவனத்தினுடைய PE ரேஷியோ ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்புறது எப்படின்னா, வருஷம் பூரா நம்முடைய வெதர் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. எப்படி வெதர் மாறுமோ அதே போலதான் PE ரேஷியோ. காலச்சூழல் மாற மாற PE ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, எக்கனாமிக் growth வருங்காலத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் வந்ததுன்னா அது நிறுவனங்களுடைய PE ரேஷியோவை ஸ்ட்ரைட்டாக கூட்டும். மார்க்கெட் வைடா அதனுடைய தாக்கம் இருக்கும். ஸோ பேங்க்குக்கும் கூடும், மெட்டல்ஸுக்கும் கூடும், FMCGக்கும் கூடும், என்ஜினியரிங் கம்பெனிஸ்க்கும் கூடும், இன்ஃப்ராவுக்கும் கூடும். மாறாக வரும் ஆண்டில் மழை பொய்க்கும், மான்சூன் இருக்க வேண்டியதில் 90% தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. எல் நீனோ வருஷம், வர வருஷத்தில் மழை வராது அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி மே 29, ஜூன் 5, ஜூன் 10ன்னு மழை வராமல் எட்டி பார்க்காம கண்ணாமூச்சி விளையாடுதுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்? அந்த துறை சார்ந்த பாதிப்பு உள்ள பங்குகள் PE ரேஷியோ மாறும், குறையும். ஸோ ஒரு பொருளாதார நிகழ்வுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது. அந்த விளைவு எங்க பிரதிபலிக்கும்னா PE ரேஷியோல. எப்ப எதிர்பார்ப்புகள் பெட்டர் ஆகும் அப்படின்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லுதோ அப்போ PE ரேஷியோ கொஞ்சம் கூடலாம். எப்போ வருங்கால எதிர்பார்ப்புகள் மோசமா இருக்கும், அல்லது சீரியஸான விளைவுகளை ஏற்படுத்தும், அல்லது எதிர்பார்க்கிற அளவு இருக்காது, அல்லது ரொம்ப சுமாரா இருக்கும்ன்ற ஒரு ஃபோர்காஸ்ட் நமக்கு கிடைக்குதோ அந்த தருணங்கள்ல PE ரேஷியோ குறையணும். ஸோ எல்லா நேரத்திலையும் PE ரேஷியோ ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருந்தால் அது ஒரு தவறான எஜுகேஷன், அது ஒரு தவறான பார்வை. அந்த பார்வை பல பேருக்கு இருக்கு. இந்த கம்பெனி ஷேரை யார் விற்பாங்க, இந்த கம்பெனியோட PE ரேஷியோ எப்படி குறையும் அப்படின்லாம் நிறைய கேட்குறோம். ஆனா இந்த பார்வை மறுபடியும் மாறி இருக்கிறத நான் மார்க்கெட் சைக்கிள்ஸ்ல அனுபவிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு 2010 இருந்த FMCG வேல்யூவேஷன் என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் வேறு எந்த காலகட்டத்திலும் இருந்ததில்லை. அதே போல கோவிடுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மா வேல்யூவேஷன் 2015 இருந்த ஃபார்மா வேல்யூவேஷனுக்கு நேர் எதிர்மறையான ஒரு விஷயம். அப்போ ரொம்ப அதிகம் இருந்து கோவிடுக்கு ஜஸ்ட் பிஃபோர் தட் ரொம்ப குறைவா இருந்தது. சரி, எப்போ நீங்க ஒரு ஸ்டாக்கை ரொம்ப லோ PE ரேஷியோல வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பார்வைகள் பெட்டர் ஆகி இம்ப்ரூவ் ஆகி தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், அப்போ PE ரேஷியோவும் கூட ஆரம்பிச்சிடும். குறைவா இருக்கிற நேரத்தில் நிறுவனங்களை பார்த்து PE ரேஷியோ குறைவா இருக்கிற நேரத்தில் நிறுவன மதிப்பில் ஆர்வம் காட்டி அந்த நிறுவன பங்குகளை வாங்குறதுங்கிறது தான் முதலீட்டு கலை. ஆனா எந்த மதிப்பில் வேணா வாங்கலாம், எந்த PE ரேஷியோல வாங்கினாலும் நீங்க பணம் பண்ணுவீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக் டேட்டாவை வச்சு சொல்றாங்க, ஃபோர்காஸ்டிங்கை வச்சு சொல்லல. கடந்த 20-30 ஆண்டுகள் இப்படி நடந்திருக்கிறதுன்னு. இது எப்படின்னாக்கா, ஒரு பீரியட்ல எக்கனாமிக் growth சராசரியை விட 1-2% அதிகமா இருந்திருக்கு. அந்த பீரியட்ல எல்லா முதலீட்டு தவறுகளையும் கடந்து நமக்கு ரிசல்ட் வருது. அதை எடுத்து எப்படி நீங்க பொதுப்படுத்த முடியும்? அப்படி பொதுப்படுத்துறதை நீங்க நம்பும் போது என்ன ஆகும் அப்படின்னு நல்ல கம்பெனிஸோட பயணிக்கும் போது கூட கவலைப்பட வைக்குது. மாறாக நீங்க லோ PE ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருந்தா PE ரேஷியோ நிகழ்வுகளுக்கும் நியூஸ் ஃப்ளோஸ்க்கும் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கும் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸுக்கும் அடாப்ட் ஆகும். அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆக PE ரேஷியோ நீங்க வாங்கின லோ PEலேருந்து ஸ்லைட்லி ஹையர் PEக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ PE ரேஷியோஸ் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸை பொறுத்து இருக்கிறது, நிறுவன ப்ராஸ்பெக்ட்ஸை பொறுத்து இருக்கிறது, வருங்கால பார்வைகளை பொறுத்து இருக்கிறது,
குறைவா இருக்கும்போது நீங்க ஒரு பங்கை வாங்கினீங்கன்னா இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி நியூஸ் ஃப்ளோஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா PE ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகும். உச்சத்துல இருக்கும்போது நீங்க வாங்கினீங்கன்னா ஒருவேளை அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் மங்கலாக தெரிந்தாலோ அல்லது அச்சத்தை உருவாக்கினாலோ PE ரேஷியோ ரொம்ப வேகமா குறைஞ்சிரும். இப்படி ஒரு நிறுவனத்தின் PE ரேஷியோவும் ஒரு டைரக்ஷன்ல மாறதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. இந்த ரீசன்ஸ் இது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வோ ட்ரெண்டோ கிடையாது. ஸ்ட்ராங் ரீசன்ஸ் உருவாக்கக்கூடிய ட்ரெண்ட் தான் இந்த PE ரேஷியோ மாற்றங்கள். PE ரேஷியோ எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறது ஒரு விதத்துல விஷுவல் திங்கிங். அது ஒரு நடக்க போற விஷயமே இல்லை. PE ரேஷியோங்கிறது கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு எல்லா கம்பெனியுமே உதாரணம். ஆனா 30 வருஷம் பார்த்தேன் இதான் ரேஷியோ இருந்ததுன்னு ரொம்ப இம்ப்ராக்டிக்கல் மைல்ஸ்டோன்ஸை வச்சு பார்க்கறது தப்பு. இடைப்பட்ட காலத்துல எல்லாமே நடக்கும். அந்த இடைப்பட்ட காலத்துல தான் நீங்க முதலீடுகளை செய்ய போறீங்க, முதலீடுகளிலிருந்து விடுபட போகிறீர்கள். சில நேரங்கள்ல இந்த PE ரேஷியோவை நம்ம ரொம்ப லிபரலா கொடுத்துருவோம், மிகையான PE ரேஷியோ உருவாக்கிடுவோம். அப்படி உருவாக்கும் போது நாம என்ன எதிர்பார்க்கணும்? சரி, இதுல எல்லா நல்ல விஷயமும் அடக்கம், இந்த கம்பெனி நடக்கக்கூடிய எல்லா குட் நியூஸும் இந்த மதிப்பீட்டுல பிரதிபலிக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் பணத்தை எடுத்துருவோம். ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தா அந்த இடத்துல இருந்து இந்த கம்பெனி மறுபடியும் ட்ராக் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு பார்வையை கையெடுக்க வேண்டும். அதை பல பேர் எடுக்க தவறுவது இன்னைக்கு இயல்பாகிவிட்டது. என்ன ரீசன்னா, குவாலிட்டி கேன் பி பாட் அட் எனி பிரைஸ், PE ரேஷியோ டசன்ட் மேட்டர் அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடங்கள்லாம் அழிக்கப்படும். மார்க்கெட் அதை அழிச்சிடும். மார்க்கெட் அதை அழிக்கும் போது நம்ம அழியாம பார்த்துக்கணும். அந்த பொறுப்பு நம்மளுடையது. ஸோ எப்பெல்லாம் PE ரேஷியோ ரொம்ப மேலே போகுதோ அந்த பாயிண்ட்ல நம்ம சுதாரிச்சுக்கணும். நாம நல்லதுக்கு அப்புறம் கெட்டதுதான் வரும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு அது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல போய் ஒதுங்கி நிக்கணும். இதை யாரும் நமக்கு சொல்ல மாட்டாங்க, யாரும் நம்மளை செய்ய வைக்க மாட்டாங்க. இதை நாம தான் செய்யணும். அதே போல PE ரேஷியோ ரொம்ப கீழே இருக்கும்போது மார்க்கெட் என்ன நினைக்குது? நல்லதே நடக்காதுன்னு மார்க்கெட் நினைக்குது. ஆனால் ஸ்லோவா குட் நியூஸ் வர வர மார்க்கெட் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளும். முதல் குட் நியூஸ் வந்த உடனே நம்ம அடுத்த குட் நியூஸ் என்னன்றதை எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில நம்மளுடைய முதலீட்டு பார்வைகளை உருவாக்கி கொள்ளும். இந்த பார்வை உருவாக நம்ம மைண்ட்ல கன்விக்ஷன் உருவாகும். அந்த கன்விக்ஷன் உருவாக நாம வழிவகுத்தாக்கா எப்போ வேல்யூவேஷன் ஒரு நல்ல இடத்துல இருக்கோ, அட்ராக்டிவா இருக்கோ, அந்த இடத்துல நம்ம முதலீட்டு முடிவுகளை எடுக்க தயாராகும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் என்பது PE ரேஷியோவுடன் நாம் செய்யக்கூடிய பயணம். மேல இருந்து கீழே போகலாம், கீழே இருந்து மேலே போகலாம். ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பரேஷன் தேவை. ஸோ PE ரேஷியோ மாற்றங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் எல்லா நேரத்திலையும் தன்னை தொடர்ந்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி தயார்படுத்தி கொண்டு தன்னுடைய ஸ்டாக்ல என்ன பண்ணணும்ன்ற பார்வையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி தயாராவது தான் ஒரு முதலீட்டாளரின் சரியான முதலீட்டு பயணம். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.